மத்தவா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்கட்டும் அந்த அம்மா. அந்த மாதிரி எந்த கணக்கெடுப்பும் இல்லாம முட்டாள்தனமா வாட்ஸ்அப்ல என்ன வருதோ அதான் வரலாறு, அதை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு அறியாமையில இருக்கு பாருங்களேன். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாஜக சித்தாந்தம் தான் அதுக்கு பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளாவது சரியான ஒரு தண்டனை கொடுத்தாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. அது வரைக்கும் இந்த வாய் ஓயவே ஓயாது. நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 7 கட்டமா போயிட்டு இருக்க சமயத்துல பிரதமர் மோடி அவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அந்த இஸ்லாமியர் வெறுப்பு பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி அவர்கள் தான் தோத்துருவோம் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால இப்ப கடைசி இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறவன் ஏதாவது ஒரு கட்டையாவது கிடைச்சிடாதான் நினைப்பான் இல்லையா, அந்த நிலைமையில தான் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இருக்கிறார். இருந்தாலும் இந்த விவிபேட் தீர்ப்புல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எதிர்கட்சிகள் விழுந்த பேரடிலாம் சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு ஏமாத்தலாம் அப்படின்னு அவரு முடிவு எடுத்துட்டாரு. இப்ப சமீபத்துல ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே ஒண்ணு வாங்கி வச்சிருக்காரு இல்லையா, இடத்துல அழுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அழக்கூடாது அப்படின்னு சொல்லியே ஒரு வாங்கி வச்சிருக்காரு, பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா. அப்படின்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த மக்களை எப்படியாவது ரொம்ப ஊத்தி மூடிக்கிறதுல 1 2வது மலர்ந்துடாதா அப்படின்றதுக்காக தான் இவர் இதை செஞ்சுட்டு இருக்காரு. இல்லாட்டி மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு பேச்சை இவர் பேசியிருக்காரு. அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தேவையில்லை அப்படின்றத நீங்க பகிரங்கப்படுத்துறீங்க. அப்போ இந்த நாட்டுல இஸ்லாமியர்கள் பெருகிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா, அதுலயும் அவங்கதான் நிறைய குழந்தைங்களை வேற பெத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா. அப்போ அந்த பிரச்சாரத்துல உண்மை இருக்கா? ஏன்னா இவர் பெரும்பான்மையருடைய ஓட்டை மட்டும்தான் கவனத்துல வச்சிருக்காரு. அப்படின்னா இவங்க எல்லாம் சிறுபான்மை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ சிறுபான்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் முஸ்லிம்கள் தான் நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அது பொய் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இப்போ சிறுபான்மையருடைய ஓட்டு அப்படின்றது இல்ல. சரி, பெரும்பான்மையார ஓட்டாவது கிடைக்குமா அப்படின்னா ரஜபுத்திரர்கள் விஷயத்துல சுத்தமா காலி ஆயிடுச்சு. ஒரே அடி. ஆமா, ஹரியானால இன்னொருத்தர் என்ன பேசினார்னா, இந்த உயர் சாதி மக்கள் தான் இந்த சாதிய ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு உண்மையை பேசிட்டார், உளறிட்டார் பாவம். அது உளர்ன உடனே இப்ப உயர் சாதிகாரங்களும் எங்க ஓட்டு கிடையாதுன்ட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் எதுல இருந்தாங்கன்னா இந்துக்கள்னு சொல்லக்கூடியதுலதான் இருந்தாங்க. அப்போ இந்துக்கள் ஓட்டும் காலி ஆயிடுச்சு, சிறுபான்மையர் ஓட்டும் காலி ஆயிடுச்சு. இப்போ கடைசியா என்ன பண்றது அப்படின்னு இப்ப தத்தளிச்சுட்டு இருக்காரு. அதனால இன்னொரு இடத்துல பல்ட்டி அடிச்சாரு பாருங்க, இஸ்லாமியர்களே உங்களை எல்லாம் ஹஜ்ஜுக்கு நான் கூட்டிட்டு போறேன், அதுக்காக எல்லா சலுகைகளையும் நான் பண்றேன், பெண்கள்லாம் தனியா கூட போகலாம், நான் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறேன். இப்படி வெக்கமே இல்லாம பேச முடியும்? நமக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு பேசிட்டோம்னா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும், உறுத்தும், நைட் ஆனா தூக்கமே வராது. ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவ்வளோ ஜனங்க மத்தியில, இது வேற யூடியூப்ல எடுக்கிறாங்க, பல்வேறு நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு எல்லாம் போகுது, இப்படி வெக்கமே இல்லாம அசிங்கமே இல்லாம எப்படி இந்த மாதிரி பேசுறாருன்னே தெரியல. எல்லாத்தையும் தொடச்சு, அரசியல்வாதிங்கன்னா எல்லாத்தையும் தொடச்சு போட்டுருவாங்களா என்னன்னே தெரியல. அதனால இன்னைக்கு அவர் கையில எடுத்திருக்கக்கூடிய இந்து இஸ்லாமிய போராட்டம், அந்த கலவரம் அப்படின்றது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது மலர வச்சிடாதா? ஏன்னா ராஜஸ்தான்ல காலி ஆயிடுச்சு, உத்தரப்பிரதேஷ்ல காலி ஆயிடுச்சு, ஹரியானால காலி ஆயிடுச்சு, இந்த பக்கம் பீகாரு அதுவும் முடிஞ்சு, மணிப்பூர் கேட்கவே வேண்டாம் போச்சு. அப்போ மீதி எந்த இடம் இருக்கு? ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் அவுட்டு. இந்த பக்கம் தெற்குல வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மலரவே மலராது, தலை கீழே நின்னாங்க. இது வரைக்கும் 7% அவங்களுடைய ஓட்டு வங்கி தாண்டவே இல்லை தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி இருந்தது போது மட்டும்தான். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது இவங்க எங்கேயுமே மலர முடியாது. ஆனா என்ன பேசினார் முதல்ல, 400க்கு மேல வந்துருவோம், எங்களுக்கு எதிர்கட்சியே இருக்காது. சமீபத்துல பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா அந்த 400ங்கிற பேரை வர மாட்டேங்குது. வராது, எப்படி வரும்? அதான் தெரிஞ்சிருச்சு, அவருக்கு நிலைமை தெரிஞ்சிருச்சு. அவர் முதல்ல நினைச்சுக்கிட்டாரு எப்படி எல்லாமோ நம்ம மாத்திக்கலாம், செஞ்சுக்கலாம், கழட்டிக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில இவிஎம்ஏ கோல்மால் ஆனது அப்படின்னு எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு. அதனால இனிமேல் இவிஎம் வச்சும் நம்ம வேலை பார்க்க முடியாது. அப்பவும் பார்த்தாங்க பாருங்க, திரிபுரால 100% தான் வாக்கு சதவீதம்னா 109% வாக்கு பதிவாயிருக்குன்னா எவ்வளவு அசிங்கம் பாருங்களேன், அவமானம் இது. இந்த இந்திய வரலாற்றுல ஒரு பிரதமர் இவ்வளவு ஒரு கரும்புள்ளியா சேர்ந்தது பாஜகவினுடைய ஆட்சி தான். அதனால திரிபுராவுல 100% தாண்டி 109% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா
இவங்களுடைய ஆட்சி ஃபெயிலியர் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால்தான் காங்கிரஸ் வந்து வழக்குல போய் இந்த மாதிரி நாங்க என்ற மாதிரி விவிபேட்ல இருந்து அந்த சீட்டு வந்து விழும் இல்லையா, அந்த சீட்டையாவது நாங்க எண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுலயும் தீர்ப்புல ஒரு பக்கம் இந்த மாதிரி கொடுத்திருந்தா கூட இன்னொரு பக்கம் பாருங்க, ஒருவேளை எந்த தொகுதியில நிற்கக்கூடிய வேட்பாளர் அவருக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, 2வது நிலையில வரும் பொழுது அவருக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அவரே செலவு பண்ணி எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ கொஞ்சமாவது அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு மனசாட்சி உறுத்தி இருக்கு. அதனால அவங்களே செலவு பண்ணிக்கிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், தேர்தல் ஆணையத்துல டெபாசிட் கொடுத்து தானே நிக்கிறாங்க. அப்போ அவ்வளவு பணத்தையும் வாரி சுருட்டிக்க போறியா நீ? நிறைய பேர் வந்துட்டு டெபாசிட்டே இழந்துருவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான பணங்களை எல்லாம் நீங்க இதுக்கு செலவு பண்ணலாம்ல. செலவு பண்றதுக்கு தயாரா இல்லாம அந்த வேட்பாளர் வேணா செலவு பண்ணி ஒரு நபரை நியமிச்சு அந்த வாக்குச்சீட்டுகளை எண்ணிக்கிட்டா வேணா எண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த இடம் மோடிக்கு நிச்சயமாக ஒரு சறுக்கலாக அமையும். நேர்மையோட இருக்கிறவங்களால இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியும். நேர்மை இல்லாதவங்களால இந்த தேர்தலை எதிர்கொள்ளவே முடியாது. அதனால்தான் இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறதுக்காக, ஏன்னா குஜராத் கலவரத்துக்கு பின்னாடிதான் ஒரு பிரதமரே உருவாகிறார். அதனால அந்த இது ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் வேலை பார்க்கும் அப்படின்னு மோடி அவர்கள் நினைக்கிறாரு. சுத்தமா ஏதாவது தாமரை வந்து ஒரு இடத்துலயாவது மலரும்னு இருந்தது, சுத்தமா கருகடிச்சிட்டாங்க. இல்ல இருந்தாலும் இப்ப தேர்தல் ஆணையம் அவர் பக்கம் இருக்கு, நீதித்துறையும் கிட்டத்தட்ட அவர் பக்கம் போயிருச்சு. அப்படிங்கும்போது எப்படி மேடம், கண்டிப்பா மீண்டும் பிஜேபி தான் வருதான்னு எடுத்துக்கலாம். பிஜேபி வராதுதான். இப்போ இந்த அளவுக்கு பேசிட்டாங்க. இப்போ அதுலயும் நீதிமன்றத்திலயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க மறுபடியும் எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சந்தேகம் வர்றவங்க எல்லாருமே என்னதானே செய்வாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒருவேளை இந்த ஆட்சியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா மக்களினுடைய புரட்சி வெடிக்கும். எந்த இடத்திலுமே ஓரளவுதான் மக்கள் வந்து தாங்குவாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா நிச்சயமாக புரட்சி வெடிக்கும். முசோலினி வாழ்க்கையிலும் என்ன நடந்தது, புதைச்ச அந்த உடலை மறுபடியும் தோண்டி எடுத்துட்டு வந்து தலைகீழியா தொங்க விட்டு மக்கள் அவ்வளவு தூரம் புரட்சி பண்ணாங்க. ஹிட்லர் அந்த இதை வந்து எதிர்கொள்ள முடியாம சண்டைய தானே வந்து சுட்டுக்கிட்டு செத்தார். இப்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கை ராஜபக்ஷ என்ன பாடுபட்டார், மக்களே ஓட விட்டாங்கல்ல. எவ்வளவு அட்டகாசம், எவ்வளவு அராஜகம், எவ்வளவு அநியாயம், மக்கள் தாங்குவாங்களா? எப்படி வந்து ஓட விட்டாங்கன்னு பாக்குறோம். அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதனால அவர் இனிமேலாவது நம்ம பதவியே வேண்டாம், நம்ம வந்துட்டு RSS சித்தாந்தத்துல இருந்து கொஞ்சம் விலகிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ச்சி சந்திப்போம். மிக்க நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.